இப்போ இந்த பிரமிடெல்லாம் தவிர்த்து கொள்கிறது நல்லது. தவிர்க்கலைனாலும் இன்னும் சில ஆண்டுகளில் அதுவே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இல்லை, எகிப்திலே அதெல்லாம் போயிடும். அது மாதிரி எகிப்திலே இப்போ என்னவா இருக்குது பிரமிடுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நெட்டில் போய் சர்ச் பண்ணி பிரமிடில் யார் தியானம் பண்ணுறா, இப்போ அந்த பிரமிடெல்லாம் என்ன மாதிரி செயலில் இருக்குது, அது பிரமிடு எப்போ தோன்றப்பட்டது, அது தோன்றி அதோடைய வளர்ச்சி என்ன, அதோடைய க்ரோத் என்னங்கிறத நீங்களே படித்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும் பிரபஞ்சத்தோட தொடர்புள்ள பிரமிடு இருக்கா இல்லையா, அந்த பிரமிடை தோற்றி வைத்தவங்க யார், என்ன நோக்கத்துக்காக தோற்றி வைத்தாங்க, அது ஏன் பிரபஞ்சம் ஆதரிக்கலை, அதுக்கு உள்ள பிரபஞ்சத்துக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்காங்கிறத நீங்கள் நிறைய புத்தகங்களை ஆய்வு பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் உட்கார்ந்தா தியானம் வரும், உங்களுக்கு மாற்றம்லாம் இருக்கும். ஆனால் அது க்ரோத் ஆகி நீங்கள் வளருவீங்களாங்கிறது தெரியாது. அது மாதிரி பிரமிடு இருக்கிற பகுதியில் எகிப்தை சுற்றி அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, தியானத்தில் எத்தனை % இந்த பிரமிடை வச்சு வளர்ந்தாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த பிரமிடில் சாதித்தவர்கள்லாம் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஒரு லிஸ்ட் எடுத்து அதையும் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள்.